நான் மௌலானா முஹம்மது அலி. எனது வாழ்க்கைப் பயணத்தை 1846ஆம் ஆண்டில் இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தேன். எனது குடும்பம் மதப்பற்றும் அறிவாற்றலும் மிக்கதாக இருந்தது. சிறு வயதிலேயே இஸ்லாமிய கல்வியில் ஆர்வம் கொண்டேன். சிறுவயதில் குர்ஆன் மற்றும் அரபி மொழியைக் கற்றேன். பின்னர் டெல்லியின் புகழ்பெற்ற மதரசாவில் சேர்ந்து முனைவர் பட்டம் வரை படித்தேன். அங்கு நான் சந்தித்த பெரிய அறிஞர்கள், குறிப்பாக மௌலானா முஹம்மது காசிம் நானோத்வி, என்னை மிகவும் பாதித்தனர். அவர்களுடைய வழிகாட்டுதலின் கீழ் நான் இஸ்லாமிய தத்துவம், ஹதீஸ், ஃபிக் போன்ற பலதரப்பட்ட துறைகளில் ஆழ்ந்த அறிவைப் பெற்றேன். 1875ஆம் ஆண்டில் நான் தெஹ்ரீன் என்ற இடத்தில் ஒரு மதரசா நிறுவினேன். பின்னர் நான் முன்கேரிக்கு திரும்பி அங்கேயும் ஒரு பாடசாலையைத் தொடங்கினேன். எனது குறிக்கோள் இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளை எளிய மக்களுக்கு எட்டுவதாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக இருந்தது ஜாமியா இஸ்லாமியா டாபண்டன் என்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனத்தை நிறுவியது. 1893ஆம் ஆண்டில் இந்த பள்ளியைத் தொடங்கினேன். இது இஸ்லாமிய கல்வியை முறையாகவும் தர்க்கரீதியாகவும் கற்பிக்கும் ஒரு மையமாக விளங்கியது. நான் எழுதிய பல நூல்கள் இஸ்லாத்தின் அடிப்படைக் கொள்கைகளை விளக்குகின்றன. தஃப்சீர் உஸ்மானி என்னுடைய முக்கியமான படைப்புகளில் ஒன்றாகும். இது குர்ஆனின் விளக்கமாகும். இது எளிய மொழியில் அதன் பொருளை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் ஹதீஸ் கா இல்மி முனாகிஷா போன்ற புத்தகங்கள் மூலம் ஹதீஸ் ஆய்வுக்கு நான் பெரும் பங்களிப்பு செய்தேன். நான் வாழ்ந்த காலம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நிலவிய காலம். அக்காலத்தில் முஸ்லிம்கள் பல சவால்களை எதிர்கொண்டனர். நான் எப்போதும் கல்வி மூலமே சமூகத்தை முன்னேற்ற முடியும் என்று நம்பினேன். எனவே மதக் கல்வியுடன் உலகியல் கல்வியையும் இணைத்தேன். நவீன கல்வி முறைகளுக்கு எதிராக இருந்த பல மத அறிஞர்களிடையே நான் இதை ஏற்றுக்கொண்டதால் பல சர்ச்சைகளுக்கு உள்ளானேன். என்னுடைய இறுதி நாட்கள் வரை நான் கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தத்திற்காக உழைத்தேன். 1927ஆம் ஆண்டு நான் இந்த உலகை விட்டுப் பிரிந்தேன். ஆனால் எனது கொள்கைகளும் நிறுவனங்களும் இன்றும் வாழ்கின்றன. ஜாமியா இஸ்லாமியா டாபண்டன் போன்ற நிறுவனங்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்றன. என்னுடைய வாழ்க்கையின் சாரம் என்னவென்றால் அறிவு, ஒழுக்கம், சமூக நீதி ஆகியவற்றை